சேனலில் ரவா கேசரி எப்படி செய்யலாம் பார்க்க போகிறோம். என்னடா ரவா கேசரியா அப்படின்ட்டு யோசிப்பீங்க. ஆனால் ரவா கேசரியை இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா நீங்கள் எவ்வளோ கொடுத்தாலும் சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இன்றைக்கி 1/2 கிலோ அளவுக்கு தான் ரவை எடுத்து வச்சுருக்கேன். அதை ஒரு கப்பில் போட்டு மெஷர்மெண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு வாட்டர் ஆட் பண்ண ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம முந்திரி பருப்பை உடைச்சிட்டு ஆட் பண்ணியிருக்கேன். முந்திரி பருப்பை ஒரு கோல்டன் கலராக நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு திராட்சை ஃப்ளேவர் பிடிக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் திராட்சை ஆட் பண்ணிக்கோங்க. டியூட்டி ஃப்ரூட்டி கூட இதில் போடலாம். பட் நான் அதுவும் போடலை. ரொம்ப சிம்பிளாக தான் செய்கிறேன். ஆனால் டேஸ்ட் அட்டகாசமாக இருந்துச்சு. முந்திரி பருப்பு எடுத்துடலாம். இந்த அளவுக்கு முந்திரி பருப்பை நம்ம எடுத்துடலாம். இப்போ நம்ம ரவையை அதே நெய்யில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். ரொம்ப தீச்சிற மாதிரிலாம் எடுத்துக்காதீங்க. மீடியமான அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க. இந்த நெய்யிலே நம்ம ரவையை வறுக்கும்போது அதோட டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், எனக்கு ரவை நல்லா வறுபட்டுடுச்சு. இப்போது அதே பேனில் தான் நான் இப்போது தண்ணி ஆட் பண்ணிக்க போகிறேன். ரவையை வறுத்தோம் இல்லையா, அதே பேனில் தான். அதனால் ரவை அங்கங்கே ஒட்டிக்கிட்டு இருக்குது. நான் 1 கப் அளவுக்கு ரவைக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் நம்ம பார்த்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரவையை போட்டதுக்கப்புறமா நமக்கு கலர் எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போடலாமா வேணாமாங்கிறத பார்த்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போது தண்ணி பாருங்கள் நல்லா கொதி வந்துட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம ரவை ஆட் பண்ண போகிறோம். ரவை ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கட்டிகளாக ஆகிடும். அதை உடைக்கவே நமக்கு போதும்னு ஆகிடும். ஸோ அதனால் நம்ம போடும்போதே நம்ம பார்த்து போட்டுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி போட்டுகிட்டே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம ரவை எல்லாமே ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரவை அந்த தண்ணி எல்லாமே இழுத்துடுச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரவை நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை ஆட் பண்ண போகிறோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கலர் பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சமாக இருக்க மாதிரி இருக்கு இல்லையா. இப்போ நான் கொஞ்சம் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஃபுட் கலர் ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நிமிஷம் லோ ஃப்ளேமில் மூடி வச்சிடலாம். ஏன்னா ரவையெல்லாம் ஃபஸ்ட்டு வேகணும் இல்லையா. ரவை நல்லா வெந்ததுக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், ரவை எல்லாமே நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்க போகிறோம். 1/2 கிலோ அளவுக்கு ரவைக்கு 1/2 கிலோ அளவு சர்க்கரை கரெக்டாக இருக்கும். அப்படி உங்களுக்கு இன்னும் ஸ்வீட்டாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு 1/4 கப் எக்ஸஸாக ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு திகட்டும், சாப்பிட முடியாத மாதிரி ஆகிடும். அதனால் இதுவே கரெக்டாக இருக்கும். 1/2 கிலோவுக்கு 1/2 கிலோ, பாதிக்கு பாதிங்கிறது கரெக்டான அளவு. கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாகவே சர்க்கரை ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அந்த கெட்டிகள் படாமல் இருக்கும். கெட்டிகள் இல்லாமல் நம்ம மிக்ஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாகவே ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா பாருங்களேன், கொஞ்சம் அழகாக மெல்ட் ஆகி வந்துட்டுருக்கு பாருங்கள். நம்ம சர்க்கரை ஆட் பண்ண ரவை நல்லா மெல்ட் ஆகுது பாருங்கள். இதே போல் கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம சர்க்கரை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். எல்லா சர்க்கரையும் ஆட் பண்ணியாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் எல்லா அளவுகளும் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவ்வளோதான், நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், நல்லா கெட்டியாகிடுச்சு. இப்போ நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம்.
பாருங்கள், பேனில் வந்து ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் வந்து கேசரி செய்கிறதுக்கு கரெக்டான பதம். பேன்லலாம் ஒட்டக்கூடாது, ஒட்டாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து கரெக்டான பதத்தில் வந்து நமக்கு கேசரி ரெடியாக இருக்குன்னு அர்த்தம். இப்போ நம்ம இடித்து ஆட் பண்ணியிருக்க வேலைக்காயும் முந்திரியும் ஆட் பண்ணிக்கலாம். முந்திரி வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், எனக்கு பேனில் வந்து ஒட்டவே இல்லை, நல்லா சூப்பராக வந்திருக்கு கேசரி. அவ்வளோதான், நம்மளுடைய டேஸ்டான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கண்ணன் சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்து நான் போடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நோயின்றி வாழ்வோம், நலமாக வாழ்வோம். மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.